ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். ஸ்பைசி அண்டா மசாலா எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. இது சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு குறைவான நேரமே தேவைப்படுங்க. இதில் சேர்க்கக்கூடிய மசாலா மிக்சியில் அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பைசி அண்டா மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். உருதுல அண்டான்னா முட்டைன்னு அர்த்தம். ஒரு கடாயில் வேக வைக்க வேண்டிய முட்டைகளை எல்லாம் தண்ணீர் மூழ்கிற அளவுக்கு முட்டைகள் இருக்கணுங்க. அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைக்கும் பொழுது முட்டையில் உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும். அது வேகட்டும். அதற்குள்ளே இந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்னதளவு இஞ்சி சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கல்பாசி சேர்த்துருக்கேன். இதை 1/4 கிளாஸ் தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட்டான பிறகு கடுகு, கருவேப்பிலை சேர்க்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா சன்னமாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமும் வதங்கிடும். முட்டையோட அந்த மசாலா பிடிச்சி நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும். ஒரு 2 வெங்காயம் மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, இட்லி, கீ ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருங்க. இது அப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ளே முட்டையெல்லாம் நம்ம உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு முட்டை வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் தோல் உரித்து முட்டைகளை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள், ப்ரௌனாக. இந்த நேரம் மிக்சியில் நம்ம அரைச்சோம்ல அந்த ஸ்பைசி மசாலாவை இதோடு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுடுறேன். இது கூட சேர்க்க வேண்டிய ட்ரை மசாலா பார்க்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க. அதுலேயே மிளகாய் தூள் தனியாக இருக்கிறதால அது 1 ஸ்பூன் நல்லா நிரப்பமாக சேர்த்துடுறேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் தனியா, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுறேன். பச்சை வாடெல்லாம் போன பிறகு ஒரு அரை லெமனில் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு பிழிஞ்சி எடுத்துக்கிறேங்க. ரொம்ப பிழிய வேணாம். ஒரு 6 சொட்டு மாதிரி இருந்தால் போதும். இந்த லெமன் நீங்கள் பிழியலைனா கூட பரவாயில்ல. எனக்கு அந்த புளிப்பு சுவை பிடிக்குன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அது முற்றிலும் ஆப்ஷனல் தான். மிக்சியில் நம்ம மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மசாலாவோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடுறேன். இந்த 4 முட்டைகளையும் நல்லா அதில் ஒரு கத்தி எடுத்து ஒரு 3 கோடு மாதிரி போட்டுட்டு அதன் பிறகு முட்டைகளை அந்த மசாலாவில் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழையும் தூவிடுறேன். நீங்கள் இந்த நேரம் எடுத்து சர்வ் பண்ணால் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். நான் இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்க போகிறேங்க. ஏன்னா லஞ்சுக்கு நான் இதை சாப்பிட்றதால. இப்போ இந்த மசாலா மாதிரியே நீங்கள் முட்டையில் செஞ்ச மாதிரி மஷ்ரூம்ஸில் செய்யலாம், பன்னீரில் செய்யலாம், சிக்கன் கூட இதே மசாலா வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப் வீடியோ வாட்சிங். தேங்க்யூ.